அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை எடுத்து முதல்ல வச்சுட்டு தான் ஒரு பிடி சாப்பாடாக இருக்கட்டும், எந்த உணவாக இருந்தாலும் வாயிலே வைப்பாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை நாம் முதல்ல உணரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கருவேப்பிலையை பற்றி, அதனுடைய பயன்கள் பற்றி, மருத்துவ குணங்கள் பற்றி, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருவேப்பிலை துவையல் எப்படி அரைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நான் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுக்கு பிறகு நான் இந்த உளுந்தம்பருப்பை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வறுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த துவையல் எங்கள் வீட்டில் நான் எப்படி அரைப்பணும் அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். 4 பொருள் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க நம்ம கருவேப்பிலையை தூக்கி இந்த கடாயில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ நல்லா வதக்க ஆரம்பித்தோன்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அரோமாவாக வரும். முழுசாக நம்ம வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் மாறாத வரைக்கும் நம்ம வதக்கி அதை நம்ம பக்குவமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய உடல் நலத்தில் எந்த குறைவுகள் ஏற்பட்டாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். பித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பித்தத்தை நீக்கி உடல் சூட்டை ஆற்றும். குமட்டல், சீதபேதி, வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கருவேப்பிலை நிச்சயமாக அதை குணப்படுத்திடும். கண்கள் ஒளி பெறவும், அதே மாதிரி நம்மளுக்கு நரைமுடி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த நரைமுடியும் நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றதுனால, எடுத்துக்கிறதுனால சரியாயிடும். நரைமுடி இருக்காது. மேலும் மேனி எள் பெறவும் இந்த கருவேப்பிலை உதவுது. இப்போது முதல்ல தேங்காயை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கருவேப்பிலை ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை பலப்படுத்துது. அதே மாதிரி பத்திய உணவு யார் சாப்பிட்டாலும் நிச்சயமாக இந்த கருவேப்பிலை ஒரு பெரிய அருமருந்தாக வரப்பிரசாதமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த தேங்காயை நல்லா வதக்கி, அதாவது எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலை கூட சேர்த்து இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளி நான் ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி விட்டு இதை சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க. ஸோ எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு மண் மாதிரி இருக்கும், ஏன்னா வாய் கசப்பு இருக்கும், அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை துவையில் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அந்த உணர்ச்சி இழைகள், அந்த ருசி அறியும் உணர்ச்சி இழைகள் கூட நமக்கு இந்த கருவேப்பிலை சாப்பிடுவதன் மூலம் உயிர் பெறும் அப்படின்றது தான். ஸோ ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நான் கடுகு போட்டு தாளித்து, கொஞ்சம் பெருங்காயத்தூளம் போட்டு தாளித்து, அதுக்கு பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, புளி, உப்பு, அதே மாதிரி தண்ணி விட்டு தேங்காய் எல்லாமே அரைச்சி நான் தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் திட்டமாக. அதை போட்டு நான் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எனக்கு 1 வாரம் ஆனால் கூட கெடவே கெடாது. அவ்வளோ ஒரு சூப்பரான துவையல். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.